ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன், லஞ்ச், டின்னர் எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு சாம்பார் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். டிஃபன் சாம்பார். இதுக்கு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டையுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி கத்திரிக்காய் இல்லை, ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூடவே 2 தக்காளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், அல்லது மல்லித்தூள், மிளகாத்தூள் தனித்தனியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடும். தக்காளி அப்படியே லைட்டாக மசிச்சு விட்டிங்கன்னா டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடும். இதுக்கு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச சாம்பாரில் இதை கொட்டிடலாம். கொட்டி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி. இன்றைக்கி நான் இதை தோசை கூட கம்பேர் பண்ண போகிறேன். நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி மினி தோசை மாதிரி செஞ்சு அது கூட இந்த சாம்பாரை நல்லா டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.